மக்களே, நான் தான் சனா. வெல்கம் சொல்லி சனா. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நிறைய புது ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வச்சிருக்கேன் நான் வந்து ட்ரை ஆன் பண்றதுக்கு. நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் தள்ளி போங்க போல எல்ஃபோட கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கிறேன். அவங்களுடைய லிக்விட் பட்டி ப்ரைமர், அவங்களுடைய லூஸ் பவுடர், இது நிறைய பேர் என்ன ட்ரை பண்ண சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஐம் கோயிங் டு கிவ் யூ அ ரிவ்யூ ஆன் திஸ். இட் மைட் நாட் பி வாட் யூ ஆர் திங்கிங், பட் இட் இஸ் அ மச் நீடட் ரிவ்யூ. அண்ட் தென் ஒரு சில நியூ லான்ச் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த இன்சைட்டோட குஷன் கன்சீலர், ஐம் சோ எக்ஸைட்டட் டு டெல் யூ கைஸ் அபவுட் திஸ் ஒன். அதுக்கப்புறமா இந்த கே பியூட்டியோட செட்டிங் பவுடர் அண்ட் நம்ம மேப்ளினோட இது வந்து பழைய ஃபவுண்டேஷன் தான், பட் தே ஹாவ் ஆடட் அ நியூ ஷேட் 340. ஸோ 330 உங்களுக்கு லைட்டாக இருக்குது அப்படின்னா என்ன மாதிரி யூ வாண்ட் டு see this. நான் வந்து இதை பற்றி நிறைய வீடியோவில் பேசியிருக்கிறேன், லைக் இந்த ஷேடும் சரி இந்த ஃபார்முலேஷனை பற்றி. பட் அஃபிஷியலாக நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி எதுவும் காமிக்கல. ஸோ என்னோட ஸ்கின்ல எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா திஸ் இஸ் யோர் வீடியோ. அண்ட் லாஸ்ட்லி வி ஹாவ் திஸ் ஒன் ஃப்ரம் மார்ஸ். இது அவங்களுடைய செட்டர் பிளாட்டர் அப்படின்றது. ஐ ஹாவ் ட்ரைட் அண்ட் டெஸ்டட் திஸ் ஒன். ஸோ யா, ஐ ஹவ் தாட்ஸ். அண்ட் ஃபைனலி சும்மா இதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கலாம்னு நினச்சேன். திஸ் இஸ் அ கன்சீலர் ப்ரஷ் ஃப்ரம் அ பிராண்ட் கால்டு ஐரிஸ். ஸோ இதெல்லாம் நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் வைக்கல. ஐ ஹாவ் சோ மெனி ப்ராடக்ட்ஸ். அதெல்லாம் உங்களுக்கு வர வேற வீடியோவில் காமிக்கிறேன். ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் உங்களுக்கு தேய்க்க எனக்கு வந்து விருப்பம் இல்லை. இந்த வீடியோவில் போகிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஒரே செகண்ட் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அண்ட் இப்போ நான் ரொம்ப பேச வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் நான் போட்ட கிளிப் ஷேட் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஐ திங்க் ஐ ஹாவ் யூஸ்ட் லைக் 3 of it. So yeah. First let's talk about this e.l.f. லிக்யூட் போர்லெஸ் பட்டி ப்ரைமர். இந்த ப்ரைமர் வந்து ஆக்சுவலி நான் சத்யபிரியாவை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் வாங்கியிருந்தேன். பிகாஸ் ஐ ஹாவ் ட்ரைட் தேர் ஓஜி ஒன், அந்த டப்பில் இருக்கும்ல, ஐ ஹாவ் ட்ரைட் தட் ஒன். ஐ லைக் இட், பட் அது எனக்கு அந்த அளவுக்கு ஃபேவரட்டாலாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஐ வுட் சே நோ, பிகாஸ் தட் இஸ் லைக் க்ரீம் ஃபார்ம். ஸோ என்னோட ஸ்கின்னுக்கு வந்து இட் டிட் குட், பட் என்னோட ஸ்கின்ல வந்து கொஞ்சம் ஹெவியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ப்ளஸ் எனக்கு ரொம்ப அந்த ஒரு போர்லெஸ் ஃபினிஷ் கிடைச்ச மாதிரி எனக்கு தெரியலை. But with this one, it has a liquid consistency, but also you can feel the putty texture in this. This texture, எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, it is almost very similar to the Maybelline primers, but this one is extra blurring than the Maybelline one. Maybelline உங்களுக்கு blurring-ஆ இருக்கும், but this one is extra blurry and it feels putty. And போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்கின்ல ஹெவியா இருக்காது. It blends into your skin. But still அவங்களுடைய ஓஜி ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா I have used it. சரிதான், ஐ ஹாவ் யூஸ்ட் ஸோ மச். பட் இந்த ரெண்டுத்துல ஆயிலி ஸ்கின்னுக்கு நான் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா டெஃபினெட்லி திஸ் ஒன், எஸ்பெஷலி இஃப் யூ ஹேவ் ஓப்பன் போர்ஸ் ஆர் உங்களுக்கு உங்கள் ஃபேஸில் கொஞ்சம் டெக்ஸ்சர்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, ப்ரைமர் இஸ் அ மஸ்ட் அப்படின்னு உங்கள் மேக்கப் ரொட்டீனில் நீங்கள் வந்து நினைக்கிறீங்க அப்படின்னா வென் கம்பேரிங் தீஸ் டூ ஐ வுட் டெஃபினெட்லி சஜஸ்ட் திஸ் ஒன். பட் இஃப் யூ வாண்ட் அன் அஃபோர்டபுள் ஆப்ஷன், டெஃபினெட்லி கிவ் திஸ் ஒன் ஃப்ரம் Maybelline, அந்த ஆயிலி ஸ்கின்னுக்குள்ள அந்த வெர்ஷனை டெஃபினெட்லி கிவ் திஸ் ஒன் ட்ரை. இது வந்து அந்த e.l.f. ஓடது. This is the Maybelline one, and when you compare these two textures you can definitely see the resemblance. But if I have to be completely honest, this one is better on controlling your oil. அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணாது, பட் உங்க ஸ்கின்னை வந்து நல்லா மினிமைஸ் பண்ணி. ஒரு சிலிகான் ப்ரைமர் எனக்கு வந்து ஹெவியா இருக்கும், நான் வந்து பட் போர் மினிமைசிங் எனக்கு டெக்ஸ்சர்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு நான் தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னா this is really good. I would give this one a 8.5 out of 10. Again, e.l.f. ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குறீங்க அப்படின்னா I would highly recommend you to wait till a sale, because Nykaa-ஓட ஹாட் பிங்க் சேல், பிங்க் சம்மர் சேல் என்னெல்லாமோ வரும்ல, எல்லாத்துக்குமே வந்து e.l.f. வந்து buy one get one வரும். நானே அந்த டைம்ல தான் பொறுத்து வாங்குவேன். ஸோ ஐ வுட் ஹைலி ரெக்கமெண்ட் யூ guys to wait. நெக்ஸ்ட் பார்க்க போறது இந்த Maybelline-ஓட லூமி மேட் ஃபவுண்டேஷன், இந்த ஷேட் 340. இந்த ஃபவுண்டேஷனை பத்தி பேசணும் அப்படின்னா ஐ வுட் டேக் ஆல் டே, பிகாஸ் திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபவுண்டேஷன்ஸ் ஃபார் ஆயிலி ஸ்கின். என்னோட ஸ்கின்னுக்கு ஐ லைக் மேட் ஃபவுண்டேஷன்ஸ், பட் முக்கால்வாசி மேட் ஃபவுண்டேஷன்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒன்லியோ என்னோட ஃபேஸ்லேயே ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும். அதுவும் இந்த மாதிரி நான் இருக்கிற கிளைமேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குளிர் காலத்துலலாம் வந்து இட் இஸ் அ டிசாஸ்டர் ஆன் மை ஸ்கின். ஸோ நான் எதிர்பார்க்கறது ஒரு சாட்டின் ஃபவுண்டேஷன், ஒரு லூமி மேட் ஃபவுண்டேஷன். லூமி மேட்னா உங்களுக்கு கிளிட்டர் இருக்கிறத நான் சொல்லலை. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட் இஸ் அ மேட் ஃபவுண்டேஷன், பட் இட் இஸ் கோயிங் டு லுக் மோர் லைக் ஸ்கின் லைக் ஆன் யோர் ஸ்கின் வித் அ ரியலி குட் கவரேஜ். அதனால தான் எனக்கு இது பிடிக்கும். இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப், இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஸ்வெட் ப்ரூஃப் ஆல்சோ. ரொம்ப உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, ஆனாலும் உங்களுக்கு வந்து உங்க ஃபேஸ்ல அப்படி இருக்கும். இட் இஸ் நாட் கோயிங் டு மெல்ட் டவுன் ஆன் யோர் ஸ்கின். இந்த ஷேட் ஆக்சுவலி எனக்கு வந்து இருந்தது அப்படின்னா நான் வந்து என்னோட மேரேஜ் டைம்ல நான் வந்து இதை யூஸ் பண்ணியிருப்பேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி we didn't have it. பட் இந்த ரேஞ்சுக்கு
நம்ம அஃபோர்டபுளான மார்க்கெட்ல இருக்கிறதுல திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபவுண்டேஷன்ஸ். லைக் இதுக்கு மேல உங்களால வந்து பெட்டரான ஃபவுண்டேஷனை வந்து தேட முடியாது. லெட் மீ நோ இஃப் யூ நோ. பட் ஆயிலி ஸ்கின்னுக்கு ஆர் நார்மல் டு காம்பினேஷன் அந்த மாதிரி எந்த டைப்ல நீங்க இருந்தாலும் யூ கைஸ் வில் லவ் திஸ். திஸ் இஸ் த மோஸ்ட் லைட் வெயிட் medium to buildable coverage foundation I have ever tried, and if you try this you will not be disappointed. I know Maybelline வந்து அவங்களுடைய மார்க்கெட்டிங்லாம் வந்து கொஞ்சம் over the top தான் இருப்பாங்க. Even with this one they did the same, but I feel like this deserved all the hype. It still do. Maybelline கூட இந்த ப்ராடக்ட்டுக்கு எனக்கு வந்து ஒர்க் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, பட் கிடைச்சது அப்படின்னா I will jump immediately because that's how much I love this one. Next பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம Inside Cosmeticsோட cushion concealers. These have very very interesting packaging. I don't want to say unique because வேற எங்கேயாவது இந்த மாதிரி ப்ராடக்ட் சிமிலரா இருக்க வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இன்சைட் மார்ஸ் அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தே கிவ் வெரி வெரி அஃபோர்டபுள் குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ். பட் அவங்க பேக்கேஜிங் எல்லாம் வந்து ஆர் மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் ஆர் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் அதர் ப்ராடக்ட்ஸ், அதர் பிராண்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் ஹவ் த பேக்கேஜிங் லுக்ஸ். சரியா? யூ ஹாவ் த what is this? The பஞ்சு. It is not a very good quality பஞ்சு, if I'm very honest. நீங்க வந்து ஃபேஸ்ல போட்டு ஏதாச்சும் பிளெண்ட்லாம் பண்ண முடியாது. It soaks in a lot of product, which is why it makes sense for this product particularly. ஏன்னா அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து இதுக்குள்ள இருக்குது. ஓகேவா? ஸோ I don't know how much it goes inside. இது வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த ப்ராடக்ட் எப்படி வெளியில இருக்கிறதுன்னு ஐ ஹேவ் நோ ஐடியா. மேபி யூ கேன் யூஸ் யுவர் ப்ரஷஸ் ஆர் சம்திங். அந்த அளவுக்குலாம் பிரச்சனை இருக்க வாய்ப்பு இல்லை. பட் ஐ எம் ஸ்டில் நாட் வெரி கன்வின்ஸ்ட் வித் தேர் ஷேட் ரேஞ்ச். ஸோ திஸ் இஸ் தேர் லாஸ்ட் ஷேட் பிஃபோர் தேர் கான்டோர் ஷேட். கான்டோர் ஷேடு வந்து நீங்க டீப் ஸ்கின்னா இருக்கிறீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஐ தாட் திஸ் வில் பி பர்ஃபெக்ட் ஃபார் மை ஸ்கின் டோன். இது வந்து 06 டோஸ்டட் கோகனட். பட் திஸ் இஸ் த ஷேட். ஸோ ஐ ஹவ் பின் யூசிங் திஸ் to highlight my face. And I have another shade also, which is Contour 8. ஏன்னா ஒரு ஷேடு இடையில மிஸ் பண்ணிட்டானா என்ன? Let me check. They need to fire their marketing people. ஏன்னா இதுல வந்து 6ன்னு போட்டிருக்குதா, டோஸ்டட் கோகனட் வந்து 6ன்னு போட்டிருக்குது. பட் on Nykaa it says 04. மொத்தமே 6 ஷேடு தான் அவங்ககிட்ட இருக்குது. So I don't know where this 8 come from. Anyway, moving on. 08 is really good for a contouring shade, but you cannot use this as a concealer even if you have deep skin tone. You can clearly see the cool undertone in it. தெரியுதா எவ்வளவு கிரேயா இருக்குதுன்னு தெரியுதா? So it is a contour product. பட் அவங்க வெப்சைட்ல நைக்கால அவங்க எப்படி போட்டிருக்காங்கன்னா டீப் ஸ்கின்னால தான் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், கான்டோராவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பட் யூ cannot use this as a concealer, trust me. So it is a really cool, innovative, affordable product. I would give them that. The packaging is kind of cheap, but அந்த பிரைஸ்க்கு we cannot expect more. ஸோ அதுக்கு நான் வந்து பாயிண்ட்ஸ்லாம் டிடெக்ட் பண்ண போறது இல்லை. பட் த ஷேட்ஸ் ஆர் ரியலி மிஸ்லீடிங் அண்ட் இட் இஸ் 2025. இந்த ஷேடு தான் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா ஐ ஆம் மோர் தென் டிசப்பாயிண்டட். திஸ் இஸ் அ மீடியம் ஷேட். ஓகே, திஸ் இஸ் நாட் ஈவன் அ டேன் ஷேட், விச் இஸ் வை ஐ ஆம் சோ கன்ஃபியூஸ்ட். டோஸ்டட் கோகனட் நேம் வச்சுட்டு திஸ் இஸ் நாட் இனஃப். கம் ஆன். But I really like the formulation. I have to say that Insight oda recent days launches la irukravanga products ellame the quality is really good and the price ku, and idhum adhe madhi da the formulation is really good. It is very creamy and easy blend பண்ணிடலாம். It goes with almost all of my foundations. I have tried it and என்னோட அண்டர் ஐல பெருசா செட் ஆகல. பட் at the same time என்னோட அண்டர் ஐக்கு அது கொண்டு போகல because this is like a highlighting concealer for me. So creasing is minimal. இது வந்து ஒரு cream productங்கிறதுனால it sets down to a matte finish, which is good. Everything is fine, but the shade range is very limited. So yeah, இது யாருக்கு ரெக்கமெண்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. But it is a really good contour product. It is a very cool toned, creamy contour product. Very pigmented. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த எல்ஃபோட ஹேரோ க்ளோ செட்டிங் பவுடர். நான் வந்து வச்சிருக்கிற ஷேடு வந்து மீடியம். they have only 2 shades, light and medium, which is kind of sad but also not sad at the same time because ஏன்னு பாத்தீங்கன்னா I would not recommend this if you have dry under eye or dry skin in general. But I have oily skin, but எனக்குமே இது வந்து பிடிக்கல. So I don't know who is going to enjoy this one. ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா this has a luminous finish. நம்ம நிறைய highlighters மாதிரின்னு சொல்ல முடியாது, but this has a luminous finish. ஐயோ பவுடர் மூடாமலே வச்சுட்டேன். இதை நீங்க உங்க கையில வாஷ் பண்ணீங்கனாலே you can clearly see the luminous finish. luminous finishனா matte கிடையாது. You can see that it is a reflecting light kind of தெரியுதா? So it is a bit chalky, but அதெல்லாம் பிரச்சனை இல்லை. blend பண்ணதுக்கு அப்புறமா it kind of blends into your skin, but it looks phenomenal on camera. நீங்க வந்து ஒரு கேமரால இருக்க போறீங்க, வீடியோ எடுக்க போறீங்க, உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் மேட் லுக் பிடிக்காது, எனக்கு அந்த ஒரு luminous finish வேணும் அப்படின்னா you guys will like this.
பட் நேர்ல பார்க்கும்போது இட் லுக்ஸ் வெரி பேட்சி, வெரி ட்ரை, வெரி அந்த லைஃபே அது வந்து எடுத்த மாதிரி இருக்குது ஃப்ரம் மேக்கப். நான் வந்து என் பர்த்டேக்கு முந்தின நாள் நினைக்கிறேன் ஐ யூஸ் திஸ் பவுடர், பட் எனக்கு வந்து மொத்தமாக என் மேக்கப் ரிமூவ் பண்ற நிலைமை வந்துருச்சு அட் த லாஸ்ட் மினிட் பிகாஸ் ஐ டிட் நாட் லைக் இட் ஒன் பிட். கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா இது அப்சல்யூட்லி கொடூரமா இருக்குது. ஸோ கேமரால நீங்க வந்து இருக்க போறீங்க, 2-3 போட்டோ எடுக்க போறேன், நான் வீட்டுல இருந்து கேக் வெட்டுற போட்டோ எடுக்க போறேன், நான் வந்து என்னுடைய புது லேப்டாப் கூட போட்டோ எடுக்க போறேன், ஃபைன், இட் இஸ் குட். பட் அதுக்காக இது வந்து நீங்க வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஃபார் 1600 rupees ஐ வுட் சே 0 out of 10. நல்ல வேலை உங்களோட காம்பேக்ட் நான் வந்து நிறைய பேர் நல்ல ரிவ்யூ இல்லாம கொடுத்து நான் வந்து பார்த்தேன். பட் ஐ ஹேட் ஹை ஹோப்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து யூஸ் பண்ணும்போது ஐ ஆக்சுவலி லைக் டிட். பட் நேரம் போக 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 அது உங்களோட டெக்ஸ்சர்லாம் போய் உட்காந்துக்குது. இட் ஆக்சுவலி எம்பசைசஸ் எவ்ரி திங். இஃப் யூ ஹேவ் ட்ரை அண்டர் ஐ, உங்களுக்கு ஃபைன் லைன்ஸ் இருக்குது, டெக்ஸ்சர் இருக்குது, போர்ஸ் இருக்குது அப்படின்னா இட் வெல் எக்ஸாஜரேட் எவ்ரி சிங்கிள் திங் ஆன் யோர் ஸ்கின், which is not what we are looking for as textured oily skin people. ஸோ மேட் பவுடர் வாங்கிக்கோங்க. எல்ஃப்ல இருக்க அந்த 2 பவுடருமே வாங்காதீங்க. டோட்டலி ஸ்கிப் இட், யூ வில் நாட் ரெக்ரெட் இட் ஒன் பிட். நான் வந்து இப்போ என்ன பண்ணேன்னு தெரியல. நான் வந்து கேமரால இருக்கிறதுனால ப்ராபப்ளி ஐ மைட் யூஸ் திஸ் ஒன். பட் டே டு டே லைஃபுக்கு we do not want something that reflects our imperfection. But if that's your thing, go for it. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம கே பியூட்டியோட நியூவஸ்ட் லான்ச் அவங்களுடைய ஹைட்ரா ப்ரப் செட்டிங் ஸ்ப்ரே. இதில் வந்து உங்களுக்கு ஹைலரானிக் ஆசிட் இருக்குது அண்ட் ஆல்கஹால் ஃப்ரீயா. பட் இது வந்து நான் எது கூட கம்பேர் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேக்கோட மைக்ரோ ஃபினிஷ் செட்டிங் ஸ்ப்ரே. ஐ வுட் டெஃபினெட்லி கம்பேர் தீஸ் டூ பிகாஸ் அந்த லான்ஜிவிட்டி உங்க மேக்கப்பை எந்த அளவுக்கு பிடிச்சி வைக்குதுங்கிற வகையில this is supposed to be a prepping spray if I'm not wrong. இது வந்து ஹைட்ரா ப்ரெப்னு தான் போட்டிருக்குது and it is a hydrating formulation. அதில் வந்து ஹைலரானிக் ஆசிட் இருக்கிறதுனால பட் it is also a setting spray. நீங்க வந்து இதை முன்னாடி அடிச்சுக்கலாம், in between அடிச்சுக்கலாம், லாஸ்டும் அடிச்சுக்கலாம், which is good. It is like a multi-purpose product. But இந்த பேக்கோட வந்து you can only use it after. It is a fixer, makeup fixer. And I actually tried it on my birthday. அண்ட் ரொம்ப நேரம்லாம் நான் வெளியில் இருக்கல. ஸோ ஐ கேனாட் டெல் யூ த எக்ஸ்ட்ரீம் எஃபெக்ட் ஆஃப் திஸ் ஒன். பட் என்னோட மேக்கப்பை வந்து நல்லாவே லாங் லாஸ்டிங் ஆகிடுது. என்னோட மேக்கப் வந்து எங்கேயுமே க்ரீஸ் ஆகலை, விச் இஸ் சர்ப்ரைசிங். அன்றைக்கி நான் வந்து புது ப்ராடக்ட்லாம் ட்ரை பண்ணியிருந்தேன். அண்ட் இட் ஆல்சோ கிவ் யூ தட் ஹெல்தி க்ளோ டு யுவர் மேக்கப். ரொம்பலாம் உங்கள் ஃபேஸை வந்து டூயாகவும் ஆகல. ரெகுலர் செட்டிங் ஸ்ப்ரே விச் ஆக்சுவலி ஒர்க்ஸ். So I would give this one an 8 out of 10. இன்னும் நல்லா ட்ரை பண்ணி பார்த்துட்டு I would have to change my verdict because நல்லா எந்த செட்டிங் ஸ்ப்ரேனாலும் பெங்களூர்ல you cannot test it. You have to wait till I go to தமிழ்நாடு. So அப்போ நான் வந்து உங்களுக்கு என்னுடைய ஃபுல் வேர்டிக்டை கொடுக்குறேன். பட் ஃபார் நவ் இஃப் யூ வாண்ட் ஆல் ரவுண்டர் செட்டிங் ஸ்ப்ரே ஃபிக்ஸர் எல்லாம் ஒரே பாட்டில் எனக்கு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா திஸ் இஸ் த ரியலி குட் ஒன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கிற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்ஸோட செட்டர் பிளாட்டர். இது நிறைய பேர் என்ன ட்ரை பண்ண சொல்லியிருந்தீங்க யூ கைஸ். அண்ட் ஐ டோன்ட் நோ ஹவு டு ஃபீல் அபவுட் திஸ் ஒன். ஐ ஹவ் ட்ரைட் இட். என்னோட ஃபிகர் வச்சு நான் வந்து ட்ரை பண்ணிட்டேன், என்னுடைய ஸ்பஞ்சை வச்சு நான் வந்து ட்ரை பண்ணிட்டேன். ஆப்வியஸ்லி இட் டேக்ஸ் ஆஃப் மேக்கப். சரி, அதுவும் உங்கள் ஃபேஸ் வந்து ஆயிலாக இருக்குது அப்படின்னா நோ மேட்டர் வாட் ப்ராடக்ட் you touch your face with, it is going to transfer because oil nale that's the thing. Okay. And நான் வந்து அன்னைக்கு எந்த ஒரு செட்டிங் ஸ்ப்ரே எதுவும் பெருசாக அடிச்சு எனக்கு ஞாபகம் இல்லை பிகாஸ் நான் வந்து வீடியோ எடுத்துட்டு அப்படி தூங்கிட்டேன். ஸோ மை மேக்கப் வாஸ் வெரி ஆயிலி. தூங்குனா வந்து எக்ஸ்ட்ரா எனக்கு வந்து ஆயில் ப்ரொடக்ஷன் ஆகும். ஸோ ஐ தாட் தட் இஸ் த பர்ஃபெக்ட் டைம் டு டெஸ்ட் திஸ் ஒன். இட் ஆக்சுவலி ஒர்க்ட். ஓகே. பட் நீங்கள் வந்து அதை இந்த ப்ராடக்ட்டை வச்சு நான் ஒரு சைடு போட்டேன். இட் பிளர்டு மை ஃபேஸ், இட் டுக் ஆல் த ஆயில் அவே. அண்ட் நான் வந்து இந்த பக்கம் ப்ராடக்டே இல்லாமல் போட்டேன். இட் ஆக்சுவலி டுக் லெஸ் மேக்கப் அண்ட் இட் ஆக்சுவலி மேட் ஆல் த ஆயில் கோ அவே பிகாஸ் நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ஃபேஸில் இருக்கிற ஆயில் போகிறதுக்கு யூஸ் எனி டிஷ்யூ or use just a sponge. The product idukkrone avasiyam illa, you can use that one. It is basically like a primer, silicone primer unga face ku neenga mela podradhukku. But what I realized or what I noticed after wearing this product enna pathina konja nerathukku appuram and product போட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா என்னோட ஃபேஸ்ல இருக்கிற ஆயில் மறுபடியும் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் it was getting a little bit heavy. ஃபேஸில் வந்து ஏதோ சமையல் பண்ணுற அந்த கடாய் மாதிரி ஆகிப்போச்சு என்னுடைய ஃபேஸ் ஃபார் சம் ரீசன். ஸோ திஸ் ஐ வுட் நாட் ரெக்கமெண்ட். நீங்கள் மேக்கப் போட்டிருக்கிறீங்க அப்படின்னா இஃப் யூ ஆர் நாட் வேரிங் எனி மேக்கப், உங்கள் ஃபேஸில் இருக்கிற ஆயிலை லைட்டாக வந்து டச்சப் பண்ணிக்கணும், எனக்கு வந்து மேட் ஆகணும், நல்லா பிளரிங்காக இருக்கணும் அப்படின்னா திஸ் வில் ஆக்ட் லைக் அ சிலிகான் ப்ரைமர். அவ்வளவுதான், வேறு எதுவும் கிடையாது. யூ கேன் யூஸ் அ ப்ரைமர். உங்கள் ப்ரைமர் வந்து உங்கள் மேக்கப் மேலே நீங்கள் போட முடியாது. ஸோ இஃப் யூ ஆர் நாட் வேரிங் எனி மேக்கப் யூ கேன் யூஸ் யுவர் சிலிகான் ப்ரைமர் ஆர் திஸ் ஒன். திஸ் வில் ஆக்ட் ஆஸ் த சேம் திங். சரியா? இப்போ என்னோட ஃபேஸில் வந்து எந்த ஒரு ஷைனும் இல்லை. மேபி we can try it here. I'm using a product and see, you can see the difference instant. Of course you can see the difference. But makeup ku mela I would never ever recommend using this
இட் வில் ரூயின் யோர் மேக்கப். மேபி நான் வந்து 5 hours மேக்கப் போட்டுட்டேன், என்ன ஒரு 1 ஹவருக்கு எனக்கு வந்து ஒரு ஆயில் கொஞ்சம் கம்மியாக நல்லா கொஞ்சம் பிளராக இருக்கணும் ஃபோட்டோஸில் மெயின்லி அப்படின்னா மேபி யூஸ் திஸ் ஒன். பட் ரொம்ப நேரம் அதுக்கப்புறம் இருக்க போறீங்க அப்படின்னா டோன்ட் ரூயின் யோர் மேக்கப் ப்ளீஸ். ஸோ தட் இஸ் எவ்ரிதிங் ஃபார் டுடே. லெட் மீ நோ இந்த காமெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த ஏதாவது ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்ட்டு. என்னோட ஃபேவரட் நான் வந்து என்னன்னு சொல்வேன்னா அஃப்கோர்ஸ் த Maybelline ஃபவுண்டேஷன். ஸோ இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் ரிவ்யூக்கு வச்சிருப்பேன். வர டேஸ்ல நம்ம வந்து பார்க்கலாம். லெட் மீ நோ வேற ஏதாவது நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு. வேணாம் இந்த மாசம் சொல்லாதீங்க. இந்த மாசம் நான் வந்து மேக்ஸ் அவுட் ஆக்கியாச்சு என்னோட பட்ஜெட்டை. நெக்ஸ்ட் மந்த் சொல்லுங்க, ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன். இது வரைக்கும் டாடா.